போன வாரத்தில் இதற்காக நான் ஜெபித்து கொண்டு இந்த செய்தியை குறித்து நான் தியானித்து இதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு சில காரியங்களை உணர்த்தின ஒரு சில அந்த வல்லமைகள், எந்த வல்லமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். அதை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நாளிலே 7 முக்கியமான அசுத்த வல்லமைகள், அதிலும் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பிட்ட ஒரு அசுத்த வல்லமையை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமாக நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக வந்துடுறாரு. ஆனால் இன்னும் தேவன் விரும்புகிற அநேக கனிகளை நம்மளால கொடுக்க முடியல. தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியல. இன்னும் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அநேக காரியங்கள் தடைகளாகவும் சிரமமாகவும் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஏதோ ஒரு சில தடைகள் நமக்குள்ள இருந்து செயல்படுகிறதை நம்மால் உணர முடிகிறது. நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் உண்மையான விடுதலையை வாஞ்சிக்கிறவர்கள் இதை உண்மையாலுமே உணர்வாங்க. நாம் வேதத்திலே நிறைய விதமான அசுத்த வல்லமைகள் பல விதங்களிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். என் பழைய ஏற்பாட்டில் கூட நிறைய இடங்களிலே ஒரு சில தீமையான மனிதர்கள் பின்புறமாக இருந்து அந்த வல்லமைகள் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பார்வோன் என்று அவர் ஒரு பர்சன் தான், ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனால் அவர் பின்பதாக இருந்து கிரியை செய்ததான அடிமைத்தனத்தின் வல்லமை அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஏசபேல்னு சொல்கிறோம். ஏசபேல்ன்றது ஒரு பர்சன், ஒரு நபர். ஆனால் ஏசபேலுக்கு பின்புறமாக இருந்து கிரியை செய்ததான ஆவியின் வல்லமைகள் இருந்தது. இப்படி நிறைய ஆவிகள் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக அவர்களை வழிவிலகச் செய்யும்படி, தேவ ஆசீர்வாதத்தை விட்டு விலகச் செய்யும்படி அநேக வல்லமைகள் செயல்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்க நான், அவர் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையிலே நியூ கவர்னன்ட்ல இணைஞ்சிருக்கிற நீங்க நான், நம்ம உண்மையாக பார்க்க போனால் நம்ம எல்லாருமே கம்ப்ளீட்டான ஒரு டெலிவரன்ஸ் ஆயிருந்திருக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தோம், சுய பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இன்னும் அப்படி இல்லைன்னு தான் நமக்கு தெரியுது. ஏன்னா கர்த்தர் சொன்ன காரியங்கள் இன்னும் நடக்கலை, இன்னும் அநேக தடைகள் இருக்கிறது. நிறைய பேர் இப்படி சொல்லி அதை தட்டி கழிச்சிருவாங்க. இல்லைங்க, நம்ம விழுந்து போன ஒரு பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறோம், அதனால அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதோட வாழ பழகிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை அப்படியே அந்த பிரச்சனையோட வாழ பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த பிரச்சனைக்கு மேலாக எழும்பி அந்த பிரச்சனையினுடைய வேர் என்னவென்பதை ஆராய்ந்து பார்த்து வேர் முதலாய் அந்த பிரச்சனைகளை வேறறுக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் நான் இப்போ இன்னைக்கு பேச போகிறதான இந்த வார்த்தை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய காரியங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அசுத்த வல்லமையையும் அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டும், குடும்பத்தை விட்டும், சபையை விட்டும், ரொம்ப முக்கியமாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அந்த குறிப்பிட்ட அசுத்த ஆவியை மேற்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ஸ்பிரிட்டை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 தீமோத்தேயு 1:17. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பயமுள்ள ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலாவே பயத்தை உண்டு பண்றது என்னதுங்க? ஒரு ஆவி. பயம்ன்றது ஒரு எமோஷன் கிடையாது. நிறைய நேரங்களில் எமோஷன் கேட்டகரியில் அதை கொண்டு வந்துருவோம். அது ஒரு உணர்ச்சி. திடீர்னு பயந்துட்டாரு. ஆனால் மேபி அது திடீர்னு வரலாம், எப்படி வேணா வரலாம். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் அது நிரந்தரமாக உங்களுக்குள்ள தங்குது. பார்த்தீங்களா அந்த பயம்? அது எதனால தங்குதுங்க?
அசுத்த ஆவியினாலே. ஸோ அப்போ அந்த பயம்ன்றத பால் வந்து அதை கரெக்டாக லொக்கேட் பண்ணி சொல்றாரு. அது ஒரு ஸ்பிரிட்டுப்பா. ஸோ தேவ பிள்ளைகளா இருந்து பயந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பயத்தின் ஆவி இருக்கிறது. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஆவிகள் எல்லாமே ஏதோ பிசாசு பிடிச்சவங்க கிடையாது. தேவ பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற காரியங்களை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். புரியுதுங்களா? ஸோ முதலாவது பயத்தின் ஆவி. ஆனா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம ரட்சிக்கப்படுற நாள் அன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். 1:17 சொல்லிட்டேன், சாரி 1:7. சரி 1:7 அவர் ரீப்ளேஸ்மெண்டா என்ன கொடுத்திருக்கிறாங்க? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு பயம் நீங்கி பலமும் அன்பும் தெளிவும் என்னிடத்துல இருக்குதா? இல்லைன்னா நம்ம அதற்காக ஜெபிக்கணும். அந்த அசுத்த ஆவியை நம்மளுடைய ஆத்மாவை விட்டு என்ன பண்ணணும்? அகற்றணும். இதை அப்படியே எல்லாரும் பூசி மொழுகிற மாதிரி, இது ஏதோ பிரச்சனைங்க, இது ஏதோ எமோஷனுங்க, எல்லாரும் பயப்படுற மாதிரி நானும் பயப்படுறாங்க அப்படின்லாம் நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்மளை கர்த்தர் அதிகாரம் செய்கிறவங்களா வைக்கும் போது நம்ம பயந்துட்டு இருந்தா நம்ம யுத்தத்தில் என்ன பண்ண முடியாதுங்க. ஆமா, இன்ஃபேக்ட் நீங்க யாத்திராகமத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு கட்டளை ஒன்று கொடுத்தார். என்னன்னா, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவரு அந்த தீர்க்கதரிசி இருக்காருங்களா, மோசேவோ யோசுவாவோ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எவனாவது நிலம்லாம் வாங்கி நிலத்துல பண்ணையம் பண்ணலன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடு. கல்யாணம் பண்ணி மனைவியோட கொஞ்ச நாள் கூட ஹனிமூன் பீரியட் இல்லைன்னா என்ன பண்ணிடு? கிளம்பி போயிடு. அடுத்து ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க, பயப்படுறவன் யுத்தத்துல இருக்கக்கூடாது, கிளம்பி போயிடு. சரி, இப்படி முக்காவாசி பேர் கிளம்பி போயிட்டா என்னதான் பண்றது? வெறும் 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. தேவன் இஸ்ரவேலுடைய படை பலத்தை வச்சு அவங்களை என்ன பண்ணலங்க? விடுவிக்கல. கர்த்தர் தம்முடைய பலத்தினாலதான் இஸ்ரவேலை என்ன பண்ணாரு? விடுவிச்சார். ஸோ ஆகையினாலே கர்த்தருக்கு ஒரு குவான்டிட்டின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அவருக்கு கிடையாது. கிதியோனை பத்தி நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். எத்தனையோ 1000 பேர்ல இருந்து வெறும் 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த யுத்த சேனையில பயப்படுறவங்களால நிற்க முடியாது. புறமுதுகு காட்டிட்டு ஓடுறவன், எதிரி குத்திடுவான், என்னை வெட்டிடுவான், துரத்திடுவான், நான் செத்து போயிடுவேன், எனக்கும் என் குடும்பத்துக்கும் சாபம் வந்துடும், இந்த மாதிரி பயப்படுகிற மனிதர்களால இந்த யுத்த சேனையில என்ன பண்ண முடியாதுங்க? அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவங்களை எப்படி உயர்த்திருக்கிறாரு, கர்த்தர் அவங்கள ஆவி நிலையில எப்படி அவங்கள உட்கார வச்சிருக்கிறாருன்றது அவங்க புரிஞ்சா அவங்களுக்குள்ள பயத்தின் ஆவி செயல்பட முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியா இருப்பாங்க. அவங்க அதிகாரத்தோட அந்த பிசாசனுடைய தன்மைகளையும் கிரியைகளையும் எதிர்க்கக்கூடிய வல்லமையுடையவர்களாகவும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை நிலைப்படுத்துகிற மனிதர்களாகவும் அவங்க இருப்பாங்க. அடுத்து 2வது நாம் பார்க்கிறதான ஆவி என்ன அப்படின்னா, யோவான் 10:10. இங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2வது நாம் பார்க்கிற ஆவி என்ன அப்படின்னா, மரண ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டெத். மரண ஆவி, சாவை குறித்து பயப்படுகிற ஒரு பயம். இந்த மரண பயம் அப்படின்றது தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கவே கூடாது. ஆனா ஒரு சில சூழ்நிலை வரும்பொழுதும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சில சூழ்நிலை வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோங்க? பதறி போயிடுறோம். பதறது ஓகே, உடனே நம்ம உணர்த்தப்பட்டு வந்துடலாம். ஆனா பதட்டத்தில் அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இந்த சூழ்நிலை இது மாற போறதே இல்லை, இது இப்படியே தான் இருக்கும். அப்ப இதுக்கு தீர்வாக என்ன பண்ணிடலாம்? ஆமா, நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளலான்னு எண்ணம் அநேக. நான் உங்களுக்கு நான் பெரிய ரிப்போர்ட்லாம் நான் எடுத்து சொல்லலை. நான் ரீசெண்டா இப்போ நம்ம யூடியூப்ல இந்த மினிஸ்ட்ரிலாம் போகிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து நான் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் குறைந்தது, நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் குறைந்தது 100 பேராச்சும் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கலான்ற தாட் இருக்கிறத நான் கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. அதாவது தற்கொலை பண்ணா நரகத்துக்கு தான் போவோம், நல்லாவே தெரியும் நமக்கு, சரிங்களா? ஆனா தேவ பிள்ளையினுடைய இருதயத்தில் பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, ஏன் சம்டைம்ஸ் ஒரு சிலர்லாம் பார்ட் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, பகுதி நேர ஊழியத்தில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களோட நான் பேசியிருக்கேன்.
அவங்க சொல்றாங்க, பிரதர் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது செத்துறலாம் போல இருக்குது. இந்த மாதிரி பல இந்த மரண பயங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. ஏன்னா சத்துருவனுடைய நோக்கமே அதுதான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வருவது இல்லை. அப்போ இவ்விதமான அந்த மரணம் என்பதோ இல்லை தன்னைத்தானே மாய்த்து கொள்வது, தன்னைத்தானே கெடுத்து கொள்வது அப்படின்றதோ இது வந்து சாதாரணமான ஒரு காரியம். இது இன்னொரு காரியம் சொல்லுவோம், அப்நார்மல் கிரீஃப்னு சொல்லுவோம். கிரீஃப்னா என்னன்னா கவலைப்படுறது. அப்நார்மலாக கவலைப்படுவாங்க. கவலைப்பட்டு அதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் மாறிடும். அதுவும் மரணத்துக்கு சமம் தான். கிட்டத்தட்ட அவங்க ஸ்லோ பாய்சன் மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். ஏசப்பா கவலை பற்றி சொல்றாரு. கவலைப்படுறதுனால எவன் ஒருவன் உங்களுடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவா முடியும், குறைக்கவா முடியும் அப்படின்றாரு. இப்போ இந்த நார்மல் கிரீஃப் கூட ஓவர் கம் பண்ணிடலாம். அப்நார்மல் கிரீஃப் இருக்குது. கிரீஃப்னா கவலை. இது அப்நார்மலா எல்லை மீறி கவலைப்படுறவங்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதுவும் மரணத்திற்கு ஏதுவான ஒரு ஆவியின் வல்லமையாக இருக்கிறது. சரிங்களா? ஆனா இப்படிப்பட்டதான சூழ்நிலையில அடுத்தது ரீப்ளேஸ்மெண்டா ஜீசஸ் நமக்கு என்ன சொல்றாருங்க? எப்பா இப்படிலாம் நினைக்காத, கவலையோ பாரமோ அதை பத்திலாம் நீ யோசிக்காத. நான் என்ன பண்றேன், உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். பரிபூரணன்றது ரொம்ப நம்ம யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை, பட் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம், பெர்ஃபெக்ட்ன்ற. பார்த்தீங்களா? பெர்ஃபெக்டா இருக்குப்பா, அந்த வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துறாங்க. பெர்ஃபெக்டான உங்களுக்கு லைஃப், நேர்த்தியான, அதுல வந்து கொஞ்சம் கூட பிசுரே இருக்காது, அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை தருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்புறோம், ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு மூலையில என்ன ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க, இந்த மரண ஆவி. மரணத்தை குறித்த பயமோ இல்ல இந்த மரணத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடுகிற ஆவியினுடைய தாக்கமோ நம்மளுடைய இருதயத்தில் தங்கி இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ முதலாவது பயத்தின் ஆவி, இரண்டாவது மரணத்தின் ஆவி என்று சொன்னேன். அடுத்தது மூன்றாவதாக ஓசியா 5வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இது யாரை பத்தி சொன்னாரு? புறஜாதிகளை பத்தி சொன்னாரா? இல்ல, இஸ்ரவேலர்கள் தான், மீட்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி தான். அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அவங்க வந்து ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வேசித்தன ஆவி. இது எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு வார்த்தை இல்லைங்களா? ஸ்பிரிட் ஆஃப் ஹார்லட்ரி அப்படின்றோம். அது வேசித்தனம் பண்றது. இதுல வந்து எல்லாமே வரும், இச்சை, விபச்சாரம், அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்க, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அவர்கள் அறியார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவன், இன்னைக்கு நான் இது வரைக்கும் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், நிறைய பேர் கம் அக்ராஸ். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில், அதுவும் முக்கியமாக ஆண்களுடைய வாழ்க்கையில், பெண்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த மறைவா இந்த வேசித்தனத்தினுடைய பல ரூட்ஸ், பல வேர்கள் மறைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது லிட்டரலாக அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நம்ம தூண்டலனாலும் மறைவா இதனுடைய வேர்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டாக இருக்கும். அதனுடைய வேர் எங்கேயாவது நம்முடைய ஃபேமிலி லைனில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே ஜென்ரேஷன் பரம்பரையாக இந்த வேர் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இது பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்குது. நம்ம அதை பற்றி ஏற்கனவே நம்முடைய ஆராதனைகளிலும் நம்முடைய சபையில் நம்ம பேசியிருக்கோம், நம்முடைய டீச்சிங்ஸில் நிறைய நம்ம பேசியிருக்கோம். கனவுகளில் வந்து வெளிப்படுகிறது இவ்விதமான அசுத்த வல்லமைகள், உடல் உறவு கொள்ளும்படியாக, அதுக்கப்புறமாக ஆபாசமான காரியங்களை பார்க்கும்படியாக, அதுக்கு அடிமைப்படும்படியாக, இப்படி பல விதங்களிலே இந்த வேசித்தன ஆவி என்ன பண்ணுதுங்க? ஆமாம், மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது எல்லாமே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய புரோக்கன் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், உடைந்து போன கிறிஸ்தவ குடும்பங்கள். காரணம் என்ன? கணவனோ ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் நல்லா அடிக்ட் ஆகிருப்பாங்க. கணவன் நல்லா இருந்தாருன்னா மனைவி மோசமாக இருப்பாங்க, மனைவி மோசமாக இருந்தாங்கன்னா கணவன் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான
சூழ்நிலைகளிலே பிரிந்து போகக்கூடிய, அதாவது the verge of breaking, அப்படியே ஒரு உடைஞ்சு போயிடும், அவ்வளோதான். இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அவங்க உடஞ்சி தனித்தனியாக போயிடுவாங்க. ஒரு சரீரமாக இருந்தவங்க வேறு வேறு சரீரங்களாக வேறு வேறு ரெண்டு துண்டா வெட்டப்படுற நிலைக்கு அவர்களுடைய குடும்பம் மாற்றப்படுகிறதுக்கு காரணம் என்ன? குடும்பங்களுக்குள்ளாக தேவனை அறிந்த, நல்லா கவனிக்கணும், தேவனை அறிந்த குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிறதான இந்த வேசித்தன, இந்த இச்சையின் ஆவிகளாக இருக்கிறது. ஆகையினாலே இதையும் இந்த நாட்களிலே நம்முடைய எல்லைகளை விட்டு நாம் வெளியேற்ற வேண்டும். இது நிறைய நேரங்களிலே இந்த எல்லா ஆவிகளுமே நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆனால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இச்சையின் ஆவி, இது சத்ரு நுழைவதற்கான நிறைய மல்டிபிள் டோர்ஸை ஓப்பன் பண்ணும். நிறைய வாசல்களை என்ன பண்ணும்? சத்ரு நுழைவதற்கு நிறைய வாசல்களை அது திறந்து கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். சரிங்களா? அடுத்தது நான்காவது நாம் பார்க்க போகிறோம் ரோமர் 8:15. வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்போ நம்ம நான்காவதா பார்க்கிறது என்னன்னா அடிமைத்தனத்தின் ஆவி. முதலாவது என்ன சொன்னேங்க? ஃபர்ஸ்ட் ஆவி என்ன சொன்னேன்? பயத்தின் ஆவி. அடுத்து மரணத்தின் ஆவி. அடுத்தது இச்சையின் ஆவி, இல்லை வேசித்தன ஆவி. நான்காவதா அடிமைத்தனத்தின் ஆவி. இதையும் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அடிமைத்தனம், எவ்ரி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இஸ் லிங்க்ட் டு அ ஈவில் ஸ்பிரிட். எவ்விதமான அடிமைத்தனமா இருந்தாலும் அது எதோட தொடர்புடையதா இருக்குதுங்க? ஒரு அடிமைத்தன ஆவியோடு. இல்லைங்க, அவர் சும்மா தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பார், ஃபோனுக்கு அவர் அடிக்டடுங்க, அப்போ அது ஒரு அடிமைத்தன ஆவி. இவர் வேலைக்கு அடிமைப்பட்டவராக இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, அதுவும் ஒரு அடிமைத்தன ஆவி தான். அவர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிக்குவார்? இல்லைங்க, நான் என் குடும்பத்துக்கு தானே உழைக்கிறேன், நான் உழைச்சாதானே எனக்கு சோறு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் சொல்கிறேன், வேலை வேலை வேலை, பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கு, இப்படி எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் உழைக்கலாம், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நீங்கள் கண்டிப்பாக பொறுப்பாக தான் இருக்கணும், உண்மை உத்தரவாதத்தோடு நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, அது உங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. அது நிமித்தமாக வருகிறதான ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை நிமித்தமாக வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை பாதிக்குதுன்னா அப்போ வேலை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நான் திரும்ப சொல்கிறேன், வேலையில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு என் மனைவியின் இடத்துலையும் என் பிள்ளைகளிடத்தையும் நான் காண்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? நான் வேலை செய்யல, உண்மையாலுமே வேலைக்கு நான் அடிமைப்பட்டுட்டேன், என்னை ரொம்ப நெருக்கக்கூடிய பகுதியில் நான் இருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்டவர்களும் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த வேலை நிமித்தமா, இல்லை ஒருவேளை வேற ஏதாவது பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இது நிமித்தமா வரக்கூடியதான அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கர்த்தர் என்ன சொல்றாருங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, சன்ஷிப், மகன் மகள் என்று அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறதான அந்த உரிமையை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கும் எதற்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் எந்த பொருளுக்கோ எதற்கோ நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், எதெல்லாம் என் வாழ்க்கையில என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மாத்துது, எந்த பகுதிகளெலாம் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதனுடைய தாக்கத்தை நான் என் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரேன். அப்போ உண்மையாலுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ அது நிமித்தமாக வரக்கூடிய தாக்கங்கள் என்ன, அந்த அடிமைத்தனங்கள் என்ன, அந்த அடிமைத்தன ஆவியை அப்போ இது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்படி இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபமாக இதை செய்யணும். நான் அடிமைத்தன ஆவியை நான் பெறவில்லை, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆகையினாலே இந்த காரியமோ, இந்த பழக்க வழக்கமோ, இந்த ஃபோன் அடிக்ஷனோ, இந்த குறிப்பிட்ட நபரோ, இந்த குறிப்பிட்ட காரியமோ என்னை அடிமைப்படுத்த முடியாது. அப்போ ஒரு முழுமையான ஒரு டெலிவரன்ஸ்குள்ள நம்ம வருவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். இதையும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். 4 காரியங்களை சொல்லியிருக்கேன். 5ஆவதா லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இப்ப இங்க கவனிக்கணும், இங்க ஒரு ஆவி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனப்படுத்தும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி இல்லை ஸ்பிரிட் ஆஃப் சிக்னஸ்னு சொல்லலாம். எல்லா வியாதியுமே ஆவியினால வர்றது கிடையாது, சரிங்களா? அறியாமையினாலையும் ஒரு சில வியாதிகள் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரத்தை ஒழுங்காக கவனிச்சிக்கலனாலும் ஒரு சில வியாதி வரும். அதனால எல்லா வியாதி வந்தாலும் அந்த வியாதியை வெளியே போ ஆவியே அப்படின்னு வெளியே போனால் நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? அப்போ நம்ம இந்த பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். இது உண்மையாலுமே அசுத்த ஆவியினால வந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இங்கே கவனிக்கிறோம், இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குதுங்களா? பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்போ லிட்டரலாக அந்த அம்மாவை கூனியாக வைத்திருக்கிறது என்னதுங்க? ஒரு அசுத்த ஆவி. இப்போ ஏசப்பா கிட்ட அந்த அம்மா வராங்க, அந்த அம்மாவுக்கு ஏசப்பா சுகம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய நேரங்களில் இவ்விதமான ஆவிகள் பலவிதமான ஒரு சில சிக்னஸ்ல நான் சொல்றேன், இது எல்லாமே ஆவியினுடைய செயல்பாட்டிலும் தொடர்ச்சியாக வருகிறதாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமா இந்த ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கப்புறம் மென்டல் டிஸார்டர்ஸ், நம்முடைய மூளை பகுதியில் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எம்ஆர் பிள்ளை, மென்டலி ரிட்டார்டட் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிள்ளைகளாக பிறப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பலவீனங்கள், வருஷம் வருஷம் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கேன்சர், அதுக்கப்புறமா அலர்ஜி. இதெல்லாமே லிட்டரலாக எல்லாமே ஆவியினால தான் வரும்னு இல்லை, பட் மேக்சிமம் அசுத்த ஆவியினாலே, பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே வருகிறதா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி நபருக்காகவோ இல்லை இந்த மாதிரி நமக்கு வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து பார்த்து இது உண்மையாலுமே இந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி, பலவீனப்படுத்துகிற ஆவியா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கணும். கர்த்தர் நமக்கு அது நிச்சயமாக அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதனுடைய அடுத்த வசனத்தை வாசிங்கப்பா, 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். என்னால கவனிக்கணும், பலவீனத்தினின்று சுகப்படுத்தப்பட்டாய்னு சொல்ல, என்ன சொல்றாரு? பலவீனத்தினின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பலவீனம் அந்த அம்மாவை என்ன பண்ணி வச்சிருக்குது? கட்டி வைத்திருந்திருக்கிறது. சுகமாக்குறது வேற, விடுதலையாக்குறது வேற. கரெக்டா? சுகமாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப குஷ்டரோகியை சுகமாக்கினார், கண் தெரியாதவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். ஆனா இந்த அம்மா பலவீனப்பட்டு இல்லை, பலவீன ஆவியினாலே கட்டப்பட்டிருந்ததுனால இப்போ என்னதான் தேவை அந்த அம்மாவுக்கு? சுகம் இல்லை, விடுதலை தேவை. அதனால அவர் சொல்றாரு, பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அடுத்த வசனப்பா, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ கர்த்தர் நம்மளை இந்த பலவீன ஆவிகளிலிருந்து, இந்த வியாதியின் ஆவிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் ஆசையா இருக்கிறார். இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க, மார்க் 9வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மார்க் 9வது அதிகாரம் 17வது வசனம் எடுங்கப்பா. மார்க் 9:17. எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். போதும். இங்க ஊமையா இருக்கிறவன், இவனுக்கும் என்ன இருந்ததுங்களா? ஒரு ஆவிதான் அது. இந்த ஊமையை ஏற்படுத்தின ஒரு ஆவி. ஜீசஸ் சொன்ன உடனே என்ன நடக்குதுங்க? உடனடியாக அவனுக்கு டெலிவரன்ஸ் வருது. அதுக்கப்புறம் சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் ஏசப்பா எங்களால் இதை செய்ய முடியலன்னு. என்ன சொல்றாரு? இன்னும் உங்களுக்கு என்ன பத்தலை? அபிஷேகம், அனாயிண்டிங் பத்தலை. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க அனாயிண்டிங்ல பெருகணும்னா அடுத்து என்ன சொல்றாரு? நீங்க இவ்விதமான இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்திலும் என்ன ஆகாது, இந்த ஒரு சில ஆவிலாம் வெளியே போகாது. அப்போ நான் யோசிப்பேன், இந்த சீஷர்களுக்கு எவ்வளோ கேள்வி வந்திருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டயர்டாக ஊழியம் பண்ணோம், நைட்டு போனால் அப்பாடான்னு தூங்குறதான் தோணும். ஆனால் இந்த இயேசு சாமி மட்டும் என்ன போயிடுறாரு? எப்போ பார்த்தாலும் மலைக்கு ஓடி ஓடி போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யோசித்திருப்பாங்களா இல்லையா? அவரு தெய்வம், அவர் என்ன நினைச்சாலும் என்ன வேணா பண்ணலாம் அவரு.
ஆனால் அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு நைட்டும் போய் என்ன பண்ணுறாரு, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார் தூங்காமல். இப்போ ரீசன் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்க விரும்பினார். அஃப்கோர்ஸ் அவர் பிதாவோடு கூட பேசினார், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரியை கொடுத்தார். என்ன அப்படின்னா, எப்பா சும்மா தூங்கிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. அவர் தூங்குற நேரம் எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம எங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, அவர் ட்ராவல் பண்ணுற டைமில் தான் தூங்குறாரு. கப்பலில் தான் தூங்கிட்டு இருக்கிறார். ஐ மீன் இந்த படகுல தான் என்ன பண்ணுறாரு, தூங்குறாரு. வேற எங்கே அவர் தூங்குன மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது, வசனமே கிடையாது. முக்கால்வாசி நேரம் அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறார், நைட் டைமில் இவனுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரியை வைக்கிறார், ஒரு மாடல் வைக்கிறார். என்ன மாடல்னா, நீங்கள் ஜோம் பண்ணும்பா. ஏன்னா அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை இருந்ததுனால, அஃப்கோர்ஸ் அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, அவர்கிட்ட அந்த ஜப வாழ்க்கை இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுங்க, இந்த ஊமையாவி எல்லா ஆவிகளையும் அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுங்க, துரத்த முடிந்தது. மக்களுக்கு தேவன் விரும்புகிறதான விடுதலையை அவரால் தர முடிந்தது. ஸோ இது நம்ம 5வதா பார்க்கிறது பலவீனப்படுத்துகிற ஆவி. அடுத்து 7வதா நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனம். சாரி 6வது நாம் பார்க்கிறது அப்போஸ்தலர் 16:16. சேர்ந்து வாசிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தனக்கு எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். போறோம். இங்க நம்ம பார்க்கிறோம் குறி சொல்லுகிற ஆவி. ஏங்க குறி சொல்றதெல்லாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி குறி கேட்டிருப்போம், குறி சொல்லியிருப்போம். இல்லை, உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவ குறி சொல்லுதலும் இருக்கு. நீங்களாம் அது கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களும் குறி சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் குறி சொல்றவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று குறி கேட்குறவங்களா இருப்பாங்க. ஜோமனி பாஸ்டர் ஏதாவது சொன்னாரா. என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. எதுக்காக ஃபோன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஜோமனி என்னன்னு சொல்லுங்க. நான்லாம் சொல்லலாம் மாட்டேன். வேணும்னா நீங்களே ஜோமனிக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்போது இது நான் ஜோம் பண்ணி எனக்கு கர்த்தர் காண்பிக்காமல் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்க வரீங்க, ஒரு பெரிய ஊழியக்காரன் பில்லி, ஒரு பெரிய ஊழியக்காரர்ப்பா, இவர்கிட்ட ஜோம் பண்ண வருவோம், ஆண்டவர் ஏதோ சொல்லுவார். நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, பில்லி ஆண்டவர் ஏதோ சொன்னாரா. ஐயோ இவங்க வேற கேட்டாங்க. இப்போ ஊழியக்காரனா நான் ஏதோ சொல்லனா அசிங்கமாக போயிடும், என் மேலே இருக்கிற மானம் போயிடும். அதனால் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம். ஆமாம் கர்த்தர் இப்படி சொன்னார். இப்போ இது பேர் என்ன தெரியுமா, இது பேர் தான் குறி சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி என்கரேஜ், அந்த மாதிரி கேட்குறவங்க கிட்ட நான் அடுத்த ஃபோன் கால், அவங்க ஃபோன் கால் எடுக்கிறதே கிடையாது. அவங்க நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவேன். யாராவது நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. தெரிஞ்ச வட்டாரத்தில் இங்கே சேலத்தில் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஏதாவது சொன்னாரா, இல்லை ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் அப்பாகிட்ட கேளுங்க, உங்கள் அப்பா கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்துவார். எனக்கும் தெரியலன்னா எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கவனிங்க, இது நல்லா கவனிக்கணும். கர்த்தர் வெளிப்படுத்துறத சொல்கிறது வேறங்க, நான் வெளிப்படுத்துறத சொல்லாமல் இருந்தால் அது எனக்கு தப்பு, அது என் மேலே விழுந்த ஒரு கடமை. கர்த்தர் வெளிப்படுத்துறது நான் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் உங்களுக்கு தெரியல அவர்கிட்ட போகிறேன், இவங்களுக்கு தெரியல அவங்ககிட்ட போகிறேன்னா இவங்க யாரும் நிற்கவே மாட்டான். 20-40 பாஸ்டரை தேடி போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 15-20 தீர்க்கதரிசி போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதை அவங்க காதில் கேட்குற வரைக்கும் குறி சொல்கிறத கேட்கறத நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதை அவங்க என்ன பண்ணணும், கேட்கணும். ஸோ அப்போ இப்படிப்பட்டதான ஆவியும் செயல்படுகிறது, குறி சொல்லுகிற ஆவி. இதுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு 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 ஆவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மலைப்பாம்பின் ஆவின்னு சொல்லுவோம், ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான்னு சொல்கிறோம். இதுதான் இது குறி சொல்கிறது ஒரு பார்ட் தான் மலைப்பாம்பின் ஆவி. இந்த மலைப்பாம்பின் ஆவி ஏற்கனவே அப்பா அதை பற்றி பல வருடங்களுக்கு முன்பதாக பேசியிருக்காங்க, நம்ம யூடியூப்ல அது இருக்குது. இப்போ இந்த மலைப்பாம்பின் ஆவியில் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய சிந்தையை கட்டி வைக்கிறதா இருக்குது. இப்படி பல அதனுடைய செயல்பாடுகள். அது ரொம்ப முக்கியமானது. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறி சொல்லும்படி ஏவுகிற ஒரு செயல்பாட்டை உடைய ஒரு ஆவியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆவிகள் தான் முக்கியமாக தேவனை விட்டு விலகச் செய்வதற்கு ஏதுவான கல்ட் குரூப்ஸ்னால் இந்த கள்ள உபதேசங்களை உருவாக்குவதும் இந்த மலைப்பாம்பின் ஆவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜெகோவா விட்னஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, யெகோவா ஒருத்தர் தான் தேவன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ்னுவாங்க, இயேசு ஒருத்தர் தான், ஆவியானவர்லாம் கிடையாது.
இப்படி சொல்கிற குரூப் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மந்திரம், சூனியம், இது எல்லாமே அதனுடைய வேரெல்லாம் இதில் தான் மறைஞ்சிருக்குது. சரிங்களா? இந்த குறி சொல்லுகிற ஆவி, மந்திரம், சூனியம், கள்ள உபதேசங்கள், இதெல்லாமே இந்த ஸ்பிரிட் ஆஃப் பைத்தானில் இது மறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இது தந்திரமாக மனிதனை இவை வளைத்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. ரீசன் என்ன? மலைப்பாம்பு மற்ற எல்லா பாம்பும் கொத்தும், இல்லை இப்படி இது பண்ணும். ஆனால் மலைப்பாம்பு கொத்துமா? விழுங்கும். அது முதலாவது. ஒருவேளை விழுங்க முடியலன்னா சுற்றி சரி, நம்ம சில இடங்கள்லாம் பார்க்குறோம், நம்ம 4 வீடியோலாம் பார்த்துருக்குறேன். பெரிய மாடுலாம் இருக்கும், மாட்டை அப்படியே சுற்றி நெருக்கி உடச்சி, எலும்பெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? விழுங்கும். ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அது தலை பாகத்தை தான் என்ன பண்ணும்? அது விழுங்கும். ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறதுனால இதை மலைப்பாம்பின் ஆவி என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம், ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான். சரிங்களா? சரி. ஸோ இந்த ஒரு ஆவியிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இப்படிப்பட்ட குறியை தேடி போகிற மனிதர்களாக நாம் இருப்போமானால் நம்ம இதிலிருந்து நம்ம ஒரு டெலிவரன்ஸ் ஆகணும். கர்த்தர் நமக்கு தான் ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துவார், அடுத்ததை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஊழியக்காரன்ட்ட பேசுவார். சரிங்களா? ஆண்டவர் என்னையை பைபாஸ் பண்ணிட்டு நேராக ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் என்ன பண்ண மாட்டார். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை உங்கள் ஊழியக்காரன் புதுசாக வந்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசியிருப்பார்? உங்ககிட்ட பேசியிருப்பார். நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னா மேபி ஊழியக்காரன்ட்ட அவர் பேசலாம். அதுவுமே உங்கள் சபை போதகர்கிட்ட தான் பேசுவார். திடீர்னு நான் இங்கேருந்து ஏதோ XYZக்கு ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு நம்பர் தெரியாத நம்பர் ஃபோன், கர்த்தர் உங்களை பற்றி இப்படி பேசினா, டேய் நீ என்னை பற்றி யாருன்னே தெரியாது, எப்படி என்னை பற்றி கர்த்தர் உண்ட பேசுவார்? கரெக்டுங்களா? ஸோ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை குறித்து பேசுவார். நம்ம அது ரொம்ப சென்சிட்டிவாக இல்லை அப்படின்னா ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு அதை வெளிப்படுத்துவார். சரிங்களா? ஸோ அதனால் ஊழியக்காரங்கிட்டே போய் எப்பயுமே குறி கேட்குற மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள காணப்படுகிற ஒரு அசுத்தாவி இது மலைப்பாம்பின் ஆவியிலிருந்து வருகிறதான ஒரு தாக்கமாக இருக்கிறது. 6வதா 7வதா ரொம்ப முக்கியமானது, இதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேச போகிறேன். சரிங்களா? இது வாசிப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போமா? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. இங்கே நாம் பார்க்கிறதான இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆவி இது என்ன அப்படின்னா பெருமையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைடு. இதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது என்னதுங்க? பயத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, வேசித்தன ஆவி, அடிமைத்தன ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, மலைப்பாம்பின் ஆவி, அது குறி சொல்லுகிற ஆவி, அடுத்ததா பெருமையின் ஆவி. இதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெருமை அப்படின்றது இது நிறைய நேரங்களில் நம்ம ஒரு எமோஷன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஏதோ யார்கிட்டையுமே இல்லாத ஒரு பொருள் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோமே, யார்கிட்டையுமே இல்லாத கார் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த கார் நான் ஓட்டிகிட்டு வரும்போது எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கார்லேருந்து நான் இறங்கும் போது எனக்குள்ளே என்ன வரும்? எல்லோரும் என் காரை பார்ப்பாங்க. ஒரு 1.5 கோடி ரூபா கார் வாங்குறேன்னு வச்சுக்கோம். நான் அப்படியே போய் ஒரு முக்கியமான 5 ரோட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல நின்று ஒரு கடைக்கு இறங்கி போனோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்னையே அப்படியே பார்ப்பாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த காரு. ஒரு சிலர்லாம் அந்த காரை ஃபோட்டோ எடுத்து உடனே கூகுள் பண்ணி இது எவ்வளோ வேலைன்னெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்று நமக்குள்ளே எப்படி இருக்கும்? அப்படி பயங்கர பெருமையாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்துட்டு போகக்கூடிய ஒரு எமோஷன் கிடையாது. பெருமை என்பது நிறைய நேரங்களில் இது ஒரு ஆவியாக இருக்கிறது. இதற்கு பின்பதாக கிரியை செய்கிறதான அநேக வல்லமைகள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமாக இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான ஒரு குறிப்பிட்ட ஒரு மலைப்பாம்பு மாதிரி இன்னொன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய அந்த 21 days ப்ரேயரில் நம்ம அதை பற்றி நம்ம ஜெபித்தோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் லிவியாத்தான் என்கிறதான அந்த ஒரு மிருகத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். லிவியாத்தான் என்கிறதான மிருகத்தை குறித்து நம்ம யோபுவில் வாசிக்கிறோம். யோபு 40வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த லிவியாத்தான் அப்படின்றது பேசிக்காக நம்ம படிக்கும் போது நமக்கு அது என்னமோ ஒரு பெரிய ஒரு பாம்பு மாதிரி நமக்கு தோன்றலாம். ஆனால் அது ஒரு பாம்பு கிடையாது. பாம்பு மாதிரி ஒரு உருவம் ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் அதனுடைய தன்மைகளை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோடு கூட இந்த லிவியாத்தானுடைய ஒரு
ஒரு ஒரு பேக்ரவுண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த லிவியாத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புராண கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஊரில் கம்பராமாயணம், மகாபாரதம் மாதிரி இது ஒரு புராணங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க உண்டு. அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் உண்மையாலுமே இது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு படைப்பு, சரிங்களா, தேவனால உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், கடலின் ஆழங்களிலே மறைந்திருக்கிறது. ஏன் மறைஞ்சிருக்கிறது அது நமக்கு தெரியல. அது கர்த்தர் அதனுடைய நியாய தீர்ப்பின் நாளுக்காக மேபி அந்த விலங்கை அவர் அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கடலிலிருந்து செயல்படுகிறதான இந்த ஆவிகள் நிறைய, ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை பற்றி பேசியிருக்கேன், மெரைன் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லி நான் பேசியிருக்கேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மெரைன் கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு உயிரினம் தான் இந்த லிவியாத்தான். இதை குறித்து நம்ம யோபு 40 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும், இந்த மெரைன் ஸ்பிரிட், அதாவது இந்த நீர்நிலைகளிலிருந்து கிரியை செய்கிறதான ஆவிகளிலிருந்து நம்ம விடுதலைக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நீர்நிலைகள், அதாவது எப்படி 2வது வானங்களிலே முக்கியமான இந்த வானமண்டல வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள்லாம் செயல்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி பூமிக்கு மேலே, பூமியிலிருந்து ஒரு கண்ட்ரோலை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா பிசாசுக்கு. அந்த பிளேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெரைன் கிங்டம் என்று சொல்லுகிறோம், சரிங்களா. நீர்நிலை, அதாவது கடலின் ஆழங்களில் இருக்கிறதான இடங்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் இந்த பூமி எல்லாத்தையும் அழிக்க போறார், கரெக்டு தானே? அழிக்க தானே போறாரு. அழிச்சிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு, புதுசாக உருவாக்க போறாரு. ஆனால் நான் அன்னைக்கு கவனிச்சேன், ஒரு வசனம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 வாசிக்கலாமா? பின்பு நான், சேர்ந்து வாசிக்கலாங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. நல்லா கவனிக்கணும், இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் புதுசாக உருவாக்க போறாரு. ஆனா எது மாத்திரம் திரும்ப அவர் உருவாக்க போறது இல்லை, கடல், சமுத்திரம், இதை மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, உருவாக்க போறது கிடையாது. என்னங்க அப்போ பீச், அப்போ ஹெவனில் பீச்செலாம் இருக்காதா? நிறைய பேருக்கு இப்படி டவுட் வரலாம். ஸோ இந்த ஏன் சமுத்திரத்தை கர்த்தர் உருவாக்கலை அப்படின்றதுக்கு என்னுடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இது பைபிள் இன்டர்பிரேஷன் இல்லை, நான் ஒரு புரிந்து கொள்ளுதல், நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறைய இந்த நீர்நிலை ஆவிகள், நான் சொன்ன மாதிரி இந்த பூமியில கிரியை செய்கிறதான அநேக ஆவிகளுடைய உறைவிடமாக இருப்பது என்ன தெரியுங்களா, கடல். கடல் என்பது நீர்நிலைகள், அநேக ஆவியின் வல்லமைகள் அங்கிருந்து தான் கிளம்பி மக்களை வஞ்சிக்கும்படி, மக்களை ஏமாற்றும்படி, ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி செயல்படுகிற ஆவிகள் எங்கிருந்து தான் வருதுங்க, மெரைன் கிங்டம், அந்த சமுத்திரத்திலிருந்து தான் எழும்பி வருகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதுசாக உருவாக்க போறாரு. மெரைனை மட்டும், அந்த சமுத்திரத்தை மட்டும் என்ன பண்ண போறது இல்லை, அவர் திரும்ப உருவாக்க போறது கிடையாது. காரணம் என்ன? மேபி அது வந்து ஈவில் இன்ஹாபிடேஷன், ஆவியின் தாக்கங்கள் நிறைந்திருந்ததுனாலே என்னவோ தெரியல எனக்கு. பட் சம்பவ் கர்த்தருடைய வார்த்தை அதுதான் நடக்க போது, சமுத்திரம் இல்லாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட புக்கு நான் கடந்த நாளில் வாசித்து கொண்டிருந்தேன், காட் அட் வார் என்கிறதான ஒரு புக்கு. அந்த புக்கில் நான் படிக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த மனிதன், தேவ மனிதன், விதமாக அவர் எபிரேய அவர்களுடைய ஹிஸ்ட்ரி, எபிரேய பின்னணியிலையும் அவங்க சொல்கிற ஒரு காரியம், சமுத்திரத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி, ஹீப்ரூ ட்ரெடிஷன்னா அது கட்டுக்கதை கிடையாது, அவங்களுடைய கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன காரியம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவர் அதை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த கடலில் கொடுத்து, ஏன் சமுத்திரத்தை கொடுத்து ஆண்டு, கடல் எல்லாமே அவர் தானே உருவாக்குனாரு, அப்போ ஏன் அதை ரொம்ப அவர் அவ்வளோ டென்ஷனாக பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா அதில் இருக்கக்கூடியதான ஆவிகளுடைய காரியங்கள், இதில் ரொம்ப இருக்கக்கூடிய முக்கியமான காரியம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லிவியாத்தான், அடுத்தது பெஹமோத் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மிருகம், அதுவும் இந்த கடல் பகுதியிலிருந்து செயல்படுகிறது, அதுவும் யோபுல நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது ராகாப் என்று சொல்லுகிறதான ஒரு மிருகம், சரிங்களா, இது சர்ப்பம் போல இருக்கும். ராகாப்னா யோசுவாவில் இருக்கிறதான அந்த ராகாப் கிடையாது, அது ஒரு பெண், சரிங்களா. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரேஹாப் அப்படின்னு இருக்கும், REHABன்னு இருக்கும், ரேஹாப் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா இவை எல்லாமே ஒரு மிருகங்கள் தான். ஆனால் இவைகளுடைய பின்னணியிலே செயல்படுகிற ஆவிகள் இந்த நாட்களிலே நிறைய வல்லமைகளை அவை பற்றி பிடித்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ முதலாவது இவை குறித்து வேதத்தில் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கலாம். யோபு 3வது
3வது அதிகாரம் 41வது அதிகாரம் 1லிருந்து நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். இந்த லிவியாத்தானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லிவியாத்தானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ. அதனுடைய மெக்னிஃபிசன்ஸை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, நீ சும்மா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி நீ போய் இதை பிடிச்சிருவியா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் கர்த்தர் அதை பற்றி பயங்கரமாக சொல்கிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லை, ஆனால் அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எப்படி இருக்குன்னா, அது பயங்கரமான செதில்களை உடையதாக இருக்கிறது. ஜெயண்ட் பாடி, பெரிய உடம்பு. அதுக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஜெயண்ட் வேல், ப்ளூ வேல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாவற்றையும் விட பயங்கர பெருசு. அதனுடைய செதில்கள் எப்படி இருக்குங்களா, பயங்கரமாக இருக்குது. அது கொடிதான பற்கள் இருக்கிறது. அது தன்னுடைய நாசியிலிருந்து நெருப்பை கக்குகிறது. பேசிக்கலாக டிராகன் மாதிரி. இப்போ நம்ம மூவியில் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, டிராகன் பறந்துக்கிட்டு என்ன பண்ணும், உஃப்னு ஊதுனோன்னு என்ன வரும், நெருப்பு வரும். ஸோ அந்த மாதிரி அது நெருப்பை கக்குகிறதாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 74வது அதிகாரத்தில், சங்கீதம் 74 நம்ம வாசிக்கிறோம் 13லிருந்து 14 வரைக்கும் பாருங்க. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஸோ இது நிறைய தலைகளை உள்ள பாம்பு, மல்டிபிள் ஹெட்டட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. இது எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடிகிறது. அதற்கு மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாருங்களா, கர்த்தர் ஜெயத்தை எடுத்து அதை அழித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உணவாக கொடுக்குறார். இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம் பாருங்க, சங்கீதம் 104:26 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 104:26. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதில் கப்பல்கள் ஓடும். அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்கள். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலி லிவியாத்தான் தான் போடப்பட்டிருக்குது. அந்த திமிங்கிலம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய இடங்களில் நம்ம இதை பார்க்கிறோம். கர்த்தர் இவை எல்லாவற்றுக்கும் மேலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, ஏசாயா 27:1. இங்க இதனுடைய சுபாவத்தை ரொம்ப தத்துரூபமா நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்திலே சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் லிவியாத்தானும் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தானும் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். கர்த்தர் தானே உருவாக்குனாரு, அப்புறம் ஏன் கர்த்தரே கொல்லணும்? இல்லைங்களா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? எல்லா சிருஷ்டிப்பையும் கர்த்தர் தான் உருவாக்குனாரு, ஆனால் கர்த்தரே ஏன் கொல்லணும்? ஏன்னா இதை பற்றி பிடித்திருக்கிறதான ஆவிகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போக்ரிஃபா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தள்ளுபடி ஆகமங்களில் நிறைய ஒரு சில புக்கில் நான் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. பாரூக் என்கிறதான ஒரு புத்தகம். அப்புறம் எஸ்ரா, நம்ம எஸ்ரா இருக்காங்களே, எஸ்ரா மாதிரி இன்னொரு 2-3 எஸ்ரா இருக்குது. அவர் 2-3 பாகங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிவியாத்தானுடைய தலையை வெட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் உணவாக கொடுக்க போகிறார். அதை சமைச்சு சாப்பிட போறாங்க போல இஸ்ரேல் ஜனங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அதில் போடப்பட்டிருந்தது. சரி, எப்படியோ இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த நீர்நிலை ஆவிகள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக கிரியை செய்கிறது இந்த லிவியாத்தானின் ஆவி. இது லிவியாத்தானுடைய ஆவியில் நம்ம பார்த்தோம், அது ரொம்ப கோணலானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனுடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? முதலாவது அதனுடைய தன்மைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த லிவியாத்தான் என்பது நீர்நிலை ஆவியினுடைய பிரதானமான, அதாவது நீர்நிலையிலேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆவின்னு வச்சுக்கோ. அந்த ஏரியாவில் ஏசப்பாவுக்கு மிஞ்சி கிடையாது, பட் மெரைன்ஸ் கிங்டம்ல அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆவி. முதலாவது. ரெண்டாவதா, இது
எப்படி தன்னுடைய தன்மையிலே கோணலும் அப்படியே நெளிஞ்சு இருக்குதோ, அதே மாதிரி இதனுடைய தன்மையை போலவே இந்த ஆவி இருக்கும் பொழுது, லிவியாத்தானின் ஆவி இருக்கும்போது சத்தியத்தை திரித்து பேசுகிறதாக இருக்கிறது. சத்தியத்தை கோணலும் மாணலுமாய் திருப்புகிற வல்லமையுடையதாக இருக்கிறது இந்த லிவியாத்தானின் ஆவி. இட் ட்விஸ்ட்ஸ் த ட்ரூத். சத்தியத்தை திரித்து பேசும். சத்தியம் மாதிரியே இருக்கும், சத்தியத்தை திரித்து பேசும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ ஊழியர், அவர் இறந்துட்டார். ரவி சக்கரியாஸ் என்கிறதான ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்லுவார், எப்பயுமே சொல்லுவார், அவர் அப்பாலஜெட்டிக்ஸ், அதாவது தற்காப்பு போதனை என்கிறதான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் நம்ம கிறிஸ்டியானிட்டியில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு நிறைய டீச்சிங், அதாவது விசுவாசத்தை காத்துக்கொள்வது, மற்றவர்களுக்கு கிறிஸ்தவத்தை எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நிறைய அவர் பேசியிருக்கார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கோட் எனக்கு எப்பயுமே நான் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, அவர் சொல்லுவார், தவறுக்கும் சரிக்கும் வித்தியாசம் படுத்துவதற்காக கர்த்தருடைய வேதாகமோ கர்த்தருடைய ஆவியோ நமக்கு கொடுக்கப்படலை. சரியானது ட்ரூத் அண்ட் ஆல்மோஸ்ட் ட்ரூத்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சரியானது சத்தியத்தை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னு. நான் சொல்றது புரியுதுங்களா? நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் சத்தியத்திற்கும் சத்தியத்தை மாதிரியே இருக்கிற வேறொன்றுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபேக், இப்போ இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, இது ஒரிஜினல் ஃபோன் வச்சுக்கோ, டூப்ளிகேட்டாக இதே மாதிரி பேக்கில் பிரிண்ட்லாம் பண்ணி இதே மாதிரி பாடியோடு இருக்கிற இன்னொரு ஃபோனையும் கண்டுபிடிக்கிறதா நமக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஆராய்ஞ்சு நோண்டி பார்ப்பீங்க, ஓ இது உண்மையான ஃபோனா இல்லையான்னு நம்ம அதை ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இந்த லிவியாத்தான், ஸ்பிரிட் ஆஃப் லிவியாத்தான் இருக்கு இல்லைங்களா, லிவியாத்தானுடைய ஆவி என்ன பண்ணுங்களாம், சத்தியத்தையும் சத்தியம் மாதிரியே இருக்கக்கூடிய வேறொன்றையும் பக்கத்தில் வச்சு உங்களை ஏமாற்றுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த கள்ள உபதேசங்கள் இவங்க எல்லாமே ஏசப்பா பற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா தானே பாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறீங்க, ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் எனக்கு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியல, நிறைய பேர் தேவையில்லாத ஃபார்வர்ட்லாம் வருது. சரி வேறு என்ன பண்ணேன், அப்போ பார்த்தேன், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பயங்கரமாக சினிமா பாட்டு பாடின்னு இருக்கார். சினிமா பாட்டு ஸ்லைட்லலாம் போட்டு பாடுறாங்க, எல்லாம் கையை தட்டி எல்லாம் சேர்ந்து போடுறாங்க. என்னடா கொடுமை அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருந்தது. இப்போ பாருங்கள், இதுதான் சத்தியத்திற்கும் சத்தியம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் தான் சொல்கிறாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கை தட்டி பாட்டெலாம் பாடுறாங்க. அப்போது நமக்கு சத்தியத்திற்கும் சத்தியம் மாதிரியே இருக்கக்கூடிய டுபாக்கூர் சத்தியத்திற்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த வேலையை செய்கிறது என்னதுங்க? லிவியாத்தானின் ஆவியாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவதா இந்த லிவியாத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டிஸ்ட்ராய்ஸ் கம்யூனிகேஷன். உறவுகளிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள், அதாவது பேச்சு வழக்குகள் இருக்கு இல்லைங்களா, கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. கம்யூனிகேஷன் என்ன சொல்லலாம், தொடர்பு கொண்டு பேசுறது. இப்போ நானும் என் மனைவியும் நாங்கள் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாதான், நானும் என் மனைவியும் பேசி பகிர்ந்து கொள்ளுதல், இது இருந்தால் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த உறவில் கரெக்டாக இருக்க முடியும். கம்யூனிகேட்டே பண்ணாமல் நீ ஒரு இஷ்டத்துக்கு நான் என் இஷ்டத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னா அங்கே எங்களால் என்ன பண்ண முடியாது, நாங்கள் உண்மையான ஒரு குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியாது. அப்போது எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒருத்தர் தொடர்பு கொண்டு நாங்கள் பேச வேண்டியது அவசியம். ஸோ இந்த லிவியாத்தானுடைய ஆவி இவ்விதமாக தொடர்புகளை, அதாவது தேவ பிள்ளைகளுக்கு, அப்புறம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தொடர்புகள், அப்புறம் கணவன் மனைவிக்கு இருக்கிறதான தொடர்புகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிறதான தொடர்புகள், இவற்றை பிரதானமாக தாக்குகிற ஒரு வல்லமைகளாக இந்த லிவியாத்தானின் ஆவி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அடுத்ததா நான்காவதா, சரிங்களா, நான்காவதா இந்த லிவியாத்தானின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, கப்பர் சேதத்தை ஏற்படுத்துது. கப்பர் சேதம்னா என்னன்னா, இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பற்றி சொல்லி, இமேனேயும் அலெக்சாண்டரும் இப்படிப்பட்டவர்கள் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, விசுவாச கப்பல் அவங்க சேதப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. அப்பனா என்ன அர்த்தம்? ஃபெய்த் லைஃபை கவிழ்த்து போடுறது, விசுவாச துரோகம் செய்ய வைக்கிறது, விசுவாசத்தை விட்டு விலகச் செய்ய வைக்கிறது, கர்த்தரை மறுதலிக்க வைக்கிறது. இயேசு கடவுள் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க செய்கிற செயல் அப்படி இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நம்ம யாருமே இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் செய்கிற செயலில் பார்த்தீங்கன்னா அவரை மறுதலிக்கிற மாதிரி செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லிவியாத்தானின் ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இந்த லிவியாத்தான் என்றது இது சாதாரண ஒரு அசுத்தாவி கிடையாது. இதை மேற்கொள்ளணும்னா இதை நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கணும். கார்ப்பரேட் ப்ரேயர்.
இணைந்து ஜெபித்தல். ஏன்னா இது வந்து ஒரு பிரின்சிபாலிட்டி. இது வந்து சின்னதா அப்படி நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இந்த லிவியாத்தானின் ஆவி இருக்கிறத நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம இணைந்து கூட்டாக இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய சபைக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன ஜோம் பண்ணுவோம், அப்பா எங்கள் சபையை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை இந்த லிவியாத்தானின் ஆவி தொடக்கூடாது. லிவியாத்தானின் பிடியிலிருந்து எங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் என்ன பண்ணுங்க ஏசப்பா விடுதலையாக்குங்கன்னு சொல்லி இது இணைந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? இந்த லிவியாத்தான்ன்றது இட்ஸ் அ பிரின்சிபாலிட்டி. அதனால நம்ம தனித்து போய் என்ன பண்ண முடியாதுங்க, எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம இணைந்து தேவ பிள்ளைகளாக இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியம், நான் சொன்ன மாதிரி இது பெருமை நிறைந்ததாக இருக்கிறது. ஏன்னா இது மாதிரி ஒரு கிரீச்சர் உலகத்திலே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உலகத்தில் சொல்லப்படுற பெரிய மிருகம்னு சொல்லப்பட்ட அழிந்து போன மிருகம்னு சொல்கிறது டைனோசர். கரெக்டுங்களா? இப்போ டைனோசரை விட இதனுடைய ஆக்சுவல் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் 40-41 யோபில் படித்து பார்த்தீங்கன்னா டைனோசரோட பெருசு மாதிரி இருக்கும் அது. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதை யாராலையும் அழிக்க முடியல, எந்த மனுஷனாலையும் போய் அழிக்க முடியாது. அதனால தான் அதனுடைய நம்ம அந்த ப்ரேயரில் சொல்லி ஜோமன ஞாபகம் இருக்குங்களா? செகண்ட் வீக் ப்ரேயரில் அந்த மேலே இருக்கிறதான பரிசைகள் ஷீல்டு மாதிரி இருக்குங்களா, அதனுடைய செதில்கள் ஷீல்டு மாதிரி இருக்குங்களாம், இரும்பு மாதிரி இருக்குதான். எந்த மிசைலோ, எந்த ராக்கெட்டோ, எந்த ராக்கெட் லான்ச்சரோ, எந்த கன்னு வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த மிருகத்தை ஷூட் பண்ணி கொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ள அப்போ இதெல்லாம் அதனுடைய பலமாக இருப்பதனால அதுக்குள்ள நேச்சுரலாகவே என்ன வந்துடுது, ப்ரைடு. தேர் இஸ் நன் லைக் மீ. என்ன மாதிரி யாருமே இல்லை இந்த பூமியில், என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான மிருகம் எதுவுமே இல்லை அப்படின்றதான ஒரு எண்ணம். ஆகையினாலே இப்படிப்பட்டதான இந்த லிவியாத்தானின் ஆவி எதோடு இணைந்திருக்கிறதா இருக்குதுங்க, பெருமையின் ஆவியோடு இணைந்திருக்கிறதா இருக்கிறது. இந்த அசோசியேஷன் வித் ப்ரைடு, இந்த பெருமையின் ஆவியோடு இணைந்திருக்கு. ஸோ அப்போ நிறைய இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில, நிறைய பேருடைய வாழ்க்கையில பெருமை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பெருமை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான்னு வசனம்லாம் சொல்லுவோம், ஆனால் என்ன இருக்கும், பெருமை இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பெருமை இருக்கிறதா, பெருமையின் ஆவி எந்த வாழ்க்கையில் எந்த பகுதியில் இருக்குது. ஒருவேளை நம்ம வேற ஏதாவது குறித்து பெருமை இல்லைனாலும், இப்போ எனக்கு வந்து ஒரு அந்தஸ்தை குறித்து பெருமை இல்லைனாலும், மேபி என்னுடைய அழகை குறித்து என்ன இருக்கலாம், பெருமை இருக்கலாம். அழகை குறித்து பெருமை இல்லைனாலும் நான் படிச்சிருக்கிற படிப்பை குறித்து எனக்கு பெருமை இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே பெருமை என்பது தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பார்ட்டை ரொம்ப ஆழமா பிடிச்சு வச்சிருக்குது. அப்போ இந்த பெருமையின் ஆவிலிருந்து விடுதலை ஆகணும்னா இந்த லிவியாத்தானின் பிடியிலிருந்து தேவ பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதை மேற்கொள்ளக்கூடியதான 2 முக்கியமான விதங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறமா நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையினாலே லிவியாத்தானை மேற்கொள்ள முடியும். சரிங்களா? முதலாவது. 2வதா, தேவன் விரும்புகிறதான தாழ்மை உடையவர்களாய் நாம் மாற்றப்படும் போது, when we submit ourselves in humility, தாழ்மை உள்ளவங்களா கர்த்தருக்கு முன்னாடி வரணும். வந்தோம்னா லிவியாத்தான் நம்மை எதிர்க்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், தாழ்மையும் தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான் லிவியாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடியதான பலனை நமக்கு தருகிறதா இருக்கிறது. எப்பயுமே அந்த செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையா இருக்கிறீங்கன்றத நம்ம ஆராய்ந்து நிறைய பேர் தாழ்மையா இருக்கிறதுல ஒரு பெருமையா இருக்கும். நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேங்க அப்பயும் லிவியாத்தான், ஓஹோ வேஷம் போட்டு வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு லிவியாத்தான் நினைக்கும். தாழ்மையா இருக்கிறதுல பெருமை இருக்கக்கூடாது, ரியல் ஹம்பிள்னஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் யாருங்க, நான் ரொம்ப தாழ்மையானவங்க, அப்படிங்க எப்படிங்கன்னு அப்படியே குனிஞ்சு பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? ஓவராக தாழ்த்துறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தாழ்த்துறது நல்லது தான், ஆனால் ரொம்ப அப்படியே ஓவராக அவங்களே மட்டம் தட்டி அப்படியே குனிஞ்சு போவாங்க. அவங்ககிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு அடுத்து லிவியாத்தானை போல நமக்கு எதிராக திரும்புகிற மனிதர்களாக இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளை மக்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம், க்ளோரியை தேவன் பக்கம் திரும்பணும். அதை அக்செப்ட் பண்ணுறது நல்லது தான், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உடனே என்ன பண்ணிடணும், தேவனுடைய கிருபை, தேவ மகிமை அப்படின்னு சொல்லி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணமே ஒழிய அந்த ஃபேக் ஹம்பிள்னஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. அதுவுமே ஒரு லிவியாத்தானுடைய ஒரு டிசப்ஷனாக இருக்கிறது.
சரிங்களா? ஸோ இப்போ இந்த லிவியத்தான் பற்றி சொன்னேன். முதலாவது இது நீர்நிலை ஆவிகளில் பிரதானமான ஆவி என்று சொன்னேன். ரெண்டாவதா இது சத்தியத்தை திரித்து பேசும் என்று சொன்னேன். மூன்றாவதா இது கம்யூனிகேஷன், தொடர்புகளை துண்டிக்கக்கூடியது என்று சொல்லி சொன்னேன். அடுத்ததா விசுவாச சேதம் ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னேன். அடுத்ததா பெருமையோடு, ரொம்ப பெருமை நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த ஆவி பெருமை நிறைந்தவர்களை இது பற்றி பிடிக்கிற ஒரு ஆவியாக இருக்கிறது. அடுத்ததாக சொன்னேன், இது ஒரு துரைத்தனமாக இருப்பதனாலே நம்ம தனிப்பட்டவர்களாக இதை எதிர்த்து நின்று ஜெபிக்க முடியாது. நம்ம இணைந்து சபையில், ரொம்ப முக்கியமாக குடும்பமாக சபையாக நீங்கள் நம்ம எல்லாரும் இணைஞ்சு இந்த லிவியாத்தானை எதிர்த்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து 2 முக்கியமான விதத்தில் எதிர்த்து நிற்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஒன்று தேவனுடைய வார்த்தையினாலும், அடுத்ததாக தாழ்மையினாலும். இப்போ அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அதெல்லாம் முடியாது தான். அதெல்லாம் எதிர்த்து நிற்க முடியுமா, அப்படி முடியுமா, இப்படி முடியுமாலாம் கேள்வி இருக்கும். ஆனால் ஜீசஸ் இப்போ நம்மளை நியூ கவர்னன்ட்டின் படி நம்மளை எங்கே உட்கார வச்சிருக்கிறாருங்க? உன்னதங்களிலே. எபேசியர் 1:3 படி உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கிறாரு. ஸோ ஜீசஸுக்கு அத்தாரிட்டி மாதிரியே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அதை பயன்படுத்தி நம்மளை என்ன பண்ண முடியும்? லிவியாத்தானை மேற்கொள்ள முடியுமா, முடியாதா? முடியும். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அது ஒரு கன்ஃபியூஸ்டு கேள்வி. முடியுமா, ஐயோ அவ்வளோ பெருசாக இருக்குதே அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாலே இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் எழுந்து நிற்க போகிறோம். இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல இந்த நாளில் கூட ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை எல்லா இடங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல, எலிஃபென்ட் காட். இந்த எலிஃபென்ட் காட், யானை கடவுள். இந்த யானை கடவுளை நிறைய பேர் வணங்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ரோடாக ஃபுல்லாக என்ன பண்ணாங்க? சிலைகளை வச்சு, ஆமாம், அதை வித்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிறது பயங்கரமான ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். சரிங்களா? இச்சையின் ஆவி. சரிங்களா? அதனால் நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே இந்த லீவு நாளில் அந்த கடவுளை வணங்கி, அந்த சொரூபத்தை, அது கடவுள் கிடையாது, அது ஒரு விக்கிரகம், ஒரு சிலை, அது ஒரு அஸ்தாவி, அதை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக வர்ற தாக்கங்கள் லிட்ரலாகவே இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ அந்த லஸ்ட் நிமித்தமாக, இச்சை நிமித்தமாக எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இல்லைங்களா? எத்தனை இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய இந்த பெண்களை கற்பழிப்பது, இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம். ரீசெண்டாக நிறைய நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் அடிமைத்தனங்கள் இருக்கிறாங்க. நிறைய கணவன்மார்கள் அடிமைத்தனங்கள் இருக்கிறாங்க. நிறைய மனைவிமார்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத இச்சை பாவங்களில் நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த குறிப்பிட்ட இந்த விக்கிரகத்தின் பேருக்கு பின்பதாக கிரியை செய்கிறதான இந்த இச்சை, ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். பிரதானமாக அதை நம்ம தூமாசின் ஆவின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான இந்த அழிவை ஏற்படுத்தக்கூடியதான மக்களை தேவ அன்பை விட்டு, அதாவது தேவன் அந்த சுபாவ அன்பை விட்டு விலகச் செய்கிறதான ஒரு கொடிதான ஒரு ஆவி. சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற இந்த வல்லமைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், அதையும் எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். அதே போல பெருமையின் ஆவியும் எதிர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த வல்லமைகளிலிருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார். வெறுமனே இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜெபிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, நம்ம தொடர்ச்சியாக இந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, முரட்டாட்டத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்ம சொல்லலாமா, கர்த்தாவே எனக்குள்ள இந்த பெருமை வருவதற்கான காரணம் முரட்டாட்டம் இருக்கிறது. முரட்டாட்டம், ரிபெல்லியஸ் நேச்சர். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ பிரசன்னத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடியதான முரட்டாட்டம் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தேவையில்லாத காரியங்களை நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஆவிகளை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற முடியாது, குடும்பத்தை விட்டு வெளியேற்ற முடியாது. ஆகையினால முதலாவது, எல்லா விதமான முரட்டாட்ட பாவங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவன் உணர்த்துகிற காரியங்களுக்கு விரோதமாய், தாழ்மையை நாங்கள் வெளிப்படுத்த முடியாதபடி எங்களிடத்தில் இந்த முரட்டாட்டத்தை ஏற்படுத்துகிறதான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். சொல்லுங்க எல்லாரும், எல்லா விதமான முரட்டாட்டத்தின் வல்லமைகள் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என்னுடைய சபையை விட்டு வெளியேறுவதாக. சபைக்குள்ளேயும் இன்னைக்கு முரட்டாட்டம் இருக்குது. சபைக்குள்ள நம்ம சர்ச்சில் முரட்டாட்டம் இருக்குது. ஆகையினால வேற எங்கேயோ இல்லை, நம்ம சபையை குறித்து தான் நம்ம பேச போறோம். நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல தான் நம்ம இதை பார்க்கிறோம். காணப்படுகிற முரட்டாட்டங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தர் கிரியை செய்கிற அவருடைய கிரியைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா முரட்டாட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வல்லமையை நான் எதிர்க்கும்படி, இந்த லிவியாத்தானின் ஆவியை எதிர்க்கும்படி, இந்த இச்சையின் ஆவி, இந்த பெருமையின் ஆவியை எதிர்க்கும்படி என்னை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் நான் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். சொல்லுங்க கர்த்தாவே, இந்த வல்லமைகளை நான் எதிர்க்கணும், இந்த அசுத்த வல்லமைகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பா, தாழ்மை என்னிடத்துல வரட்டும். மாயையான தாழ்மை அல்ல, உண்மையான தாழ்மை. அப்ப ஜென்யூனான ஹம்பிள்னஸ் எங்களுக்கு வரட்டும். அப்பா, மாயையான தாழ்மையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. சும்மா நாங்கள் தாழ்மை பேசிக்கிட்டு பெருமையா இருக்கிறதுக்காக கிடையாது, முரட்டாட்ட வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக கிடையாது. உண்மையான ஒரு தாழ்மை எங்களுக்கு உண்டாகட்டும். தாழ்மையினாலே எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். தாழ்மையினாலே எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக லிவியாத்தான் வரும்படியாக, பெருமையின் ஆவி வரும்படியாக, இச்சையின் ஆவிகள் வரும்படியாக திறக்கப்பட்டிருக்கிறதான எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? Every open doors for Leviathan to enter into my life, I close it by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பெருமையை உண்டு பண்ணுகிறதான லிவியாத்தானின் ஆவி நுழையும்படி திறக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. இந்த இச்சையோ, இந்த இச்சையின் அடிமைத்தனங்களோ நுழையும்படி திறக்கப்பட்டிருக்கிறதான எல்லா ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ், ஆவிக்குரிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூடப்படுவதாக, மூடப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இதற்கு சாதாரண ஒரு ஜெபம் இல்லைங்க. நம்ம பண்ற ஜெபம் சும்மா நான் சொல்றதை நீங்க பின்னாடி ரிப்பீட் பண்றதுனால இது மாறவே போறது இல்லை. நீங்க உண்மையாலுமே ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும். உங்க இருதயத்துல ஒரு வைராக்கியம் உண்டாகணும். இந்த தாக்கங்களிலிருந்து கர்த்தருடைய விடுதலை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு ஆசையா இருந்தா மாத்திரம்தான் நம்ம இந்த ஜெபங்கள் இருந்து, இந்த அந்த தாக்கங்கள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆகையினாலே முடிஞ்ச சத்தத்தை உயர்த்தி நீங்க கத்தி ஜோம் பண்ணா ஜோம் பண்ணலாம், நீங்க நடந்து ஜோம் பண்ணா ஜோம் பண்ணுங்க. அமைதியெல்லாம் உட்காராதீங்க ஒரு இடத்துல, அமைதியெல்லாம் இருக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் நம்ம சத்தத்தை உயர்த்தி ஒரு ரியல் டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லுவோமா? அப்பா, இவ்விதமான இந்த லிவியாத்தானின் ஆவிகளோடு, இந்த பெருமையின் ஆவியோடு, இச்சையின் ஆவியோடு எனக்கு இருக்கிறதான எல்லா விதமான தொடர்புகளையும், இந்த நீர்நிலை வல்லமைகளோடு எனக்கு இருக்கிறதான எல்லா தொடர்புகளையும் வல்லமையுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நான் வெட்டி போடுகிறேன். எனக்கும் இந்த நீர்நிலை ஆவியாகிய இந்த லிவியாத்தானுக்கும், எனக்கும் இந்த பெருமையின் ஆவிக்கும், எனக்கும் இந்த இச்சையின் ஆவிக்கும், நிறைய ஆவிகளை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? எனக்கும் பயத்தின் ஆவிக்கும், எனக்கும் மரணத்தின் ஆவிக்கும், எனக்கும் வேசித்தன ஆவிக்கும், எனக்கும் பலவீனப்படுத்துகிற ஆவிக்கும் இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வெட்டி போடுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. I cry out for real deliverance in my life, Lord. என்னுடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த நாட்கள் வரை என்னை கட்டி வைத்திருந்ததான இந்த ஆவிகளின் தாக்கங்களிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரனாகிய நீர் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையை பெறுவோமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மெய்யான விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களையோ எங்களுடைய ஆத்துமாவையோ பிடித்து வைத்திருக்கிறதான இந்த ஆவிகளுடைய தாக்கங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற எல்லா தொடர்புகளையோ இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறோம். எங்களுக்கும் அவைகளுக்கும் இருக்கிறதான எல்லா விதமான லிங்க் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து போடுகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், இவ்விதமாக கிரியை செய்கிற நீர்நிலை ஆவிகளுடைய எல்லா விதமான முதுகெலும்பும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. Every backbone of Leviathan and marine spirits be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் செயல்படுகிறதான இவர்களுடைய எலும்புகள் உடைக்கப்படுவதாக. We break their bones, we break their bones. இந்த வல்லமைகளுடைய எலும்புகளை உடைத்து போடுகிறோம். அவைகள் நிற்காமல் செயல்படாமல் போவதாக, நிற்க முடியாமல் அவையெல்லாம் தளர்ந்து போவதாக. எங்களுக்கு எதிராக பெரிதாக எழும்பிக் கொண்டிருக்கிற பெருமையை உண்டு பண்ணுகிறது அந்த லிவியாத்தானின் ஆவி, பெருமையை உண்டு பண்ணுகிற இந்த லிவியாத்தானின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அவற்றினுடைய முதுகெலும்பை நாங்கள் உடைத்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நாங்கள் அமர்ந்து இந்த ஆளுகையை வெளிப்படுத்துகிறோம். Right now Lord, we break every backbone of marine spirits. எல்லா நீர்நிலை ஆவிகளுடைய முதுகெலும்பை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து போடுகிறோம். அப்பா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், இந்த லிவியாத்தானின் மூலமாக என் சரீரத்திற்குள் நுழைந்திருக்கிற எல்லா தாக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றி போடுகிறேன். பெருமையின் ஆவியின் மூலமாக, ஸ்பிரிட் ஆஃப் பிரைட் மூலமாக எனக்குள்ள நுழைஞ்சிருக்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. இச்சையினாலே இந்த விக்கிரகங்கள், ஒருவேளை அந்த விக்கிரகத்தை அந்த விக்கிரகத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இந்த விக்கிரகத்தை நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம வணங்கி இருக்கலாம். இது நிமித்தமாக எனக்குள்ள வந்ததான எல்லா இச்சையோ அதனுடைய வேர்களையோ இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன், என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். இன்னைக்கு நம்முடைய முழு தேசமும் அதை ஒரு தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தான் தெரியும் அதற்கு பின்பதாக கிரியை செய்கிற அசுத்தம் என்னவென்று சொல்லி. ஆகையினால நம்ம சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த விக்கிரகத்திற்கு பின்பதாக இருந்து கிரியை செய்கிறதான எல்லா அசுத்தங்களோ இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே இந்த வல்லமைகள் எனக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. நான் அதை வணங்கி இருக்கிறேன். நான் அதுக்கு முன்பதாக கையெடுத்து நின்றிருக்கிறேன். இது நிமித்தமா எனக்குள்ள வந்ததான எல்லா தாக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, 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 வேர் முதலாய் வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே இச்சையின் ஆவியின் நிமித்தமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான எல்லா ஆவிக்குரியதான கணவனோ மனைவியோ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றப்படுவார்களாக. எல்லா ஸ்பிரிட் ஸ்பௌஸ் வெளியேற்றப்படுவார்களாக. ஸ்பிரிட் ஸ்பௌஸுக்கு, இந்த ஆவி நிலை கணவன் மனைவிக்கு கனவுல என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதை பார்க்கிறோம். வயசு வித்தியாசம் இல்லைங்க. சின்ன குழந்தைகள் அது பிடிக்கும், வயதான பாட்டி தாத்தாவையும் அது பிடிக்கும். வயது வரம்பு இந்த ஆவிகளுக்கு கிடையாது. ஆகையினாலே சொல்லுவோம், இந்த வல்லமைகள் மூலமாக, இந்த இச்சையின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடித்திருக்கிற இந்த ஆவி நிலை கணவன் மனைவியினுடைய தாக்கங்கள், இவற்றினுடைய தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு இந்த தாக்கங்களிலிருந்து நான் முழு விடுதலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். In the name of Jesus, Jesus, Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வல்லமைகள் செயல்படும்படி என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான பொருட்கள், ஏதாவது ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கையில பொருளா இருக்கலாம், பாத்திரமா இருக்கலாம், சின்ன ஏதாவது ஒரு 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 சின்ன பொம்மையாக இருக்கலாம், நம்ம வீட்டில் ஷோகேஸ்ல வச்சதா இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த காரியங்கள், இந்த ஆவியின் தாக்கங்கள் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நமக்குள்ள வரும்படியாக இது எல்லாமே திறக்கப்பட்ட வாசல்களாக இருக்கிறது. ஆகையால கர்த்தர் அதை நமக்கு உணர்த்துவார். நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த பெருமையோ, இந்த லிவியாத்தானுடைய தாக்கமோ, நீர்நிலை ஆவிகளுடைய தாக்கமோ, இந்த இச்சையின் தாக்கமோ எனக்குள்ளாக வரும்படி என்னிடத்துல இன்னும் மறைந்திருக்கிற பொருட்கள் இல்ல மறைந்திருக்கிற காரியங்கள் என்னவென்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க. அதை என்னுடைய வீட்டை விட்டு, என்னுடைய எல்லைகளை விட்டு நான் அப்புறப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. கேட்போம், கேட்போம், எல்லாரும் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்நிலைகளிலிருந்து செயல்படுகிறதான சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு, எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. எவ்ரி மெரைன் சர்பென்ட், எல்லா விதமான நீர்நிலை சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். இவைகளினால் எங்களுக்குள்ள வந்ததான எல்லா விதமான இச்சை, மெரைன் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப பிரதானமா இச்சையை முக்கியத்துவப்படுத்துகிறதாக இருக்கிறது. அடிமைத்தனங்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. சிந்தையிலே ஒரு கிளாரிட்டி இல்லாம நம்மளுடைய மூளை பகுதியை தடை பண்ணி வைத்திருக்கிறது. நிறைய தாக்கங்கள் இந்த ஆவிகள் நிமித்தமாக இருக்கிறது. ஆகையால சொல்லுவோம், என்னுடைய குடும்பத்தில், என் வாழ்க்கையில், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த தாக்கங்கள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நீர்நிலை சர்ப்பங்கள் நிமித்தமாக வந்ததான எல்லா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வேர் முதலாய் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. ஓ, I do not allow these spirits to take control of my life. என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு நான் இந்த நீர்நிலை சர்ப்பங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்க போவது இல்லை, அனுமதி வழங்க போவது இல்லை. என் வாழ்க்கையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். என்னுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகையினாலே இனி இந்த சர்ப்பத்தின் வல்லமைகள், இந்த நீர்நிலை சர்ப்பங்கள், இவற்றின் நிமித்தமாய் வருகிறதான இச்சையோ பெருமையோ என்னை ஆண்டு கொள்வதற்கு நான் இயேசுவின் நாமத்தில் இடம் கொடுக்க போவது இல்லை. ஓ ரபா கௌஷெடேரே நெஹலே டோலியா.
ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு உண்டாவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், நீர்நிலை ஆவிகளோடு, இந்த லிவியாத்தானின் ஆவியோடு, பெருமையோடு, இச்சையோடு எனக்கு ஏற்படுத்தப்பட்டதான எல்லா உடன்படிக்கைகளோ, எல்லா தொடர்புகளோ இயேசுவின் நாமத்தினாலே நான் கேன்சல் பண்றேன். எல்லா பொருத்தனைகளை சொல்லுவோமா, எல்லா பொருத்தனைகளும் உடன்படிக்கைகளோ இந்த ஆவிக்குரிய நீர்நிலை ஆவிகளோடு, இந்த லிவியாத்தானின் ஆவிகளோடு, இந்த நீர்நிலை சர்ப்பங்களோடு, என்னுடைய முற்பிதாக்களோ நானோ செய்ததான எல்லா உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையோ நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வெட்டி போடுகிறேன். அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. Every covenant, every dedications be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகட்டும். எல்லா விதமான பொருத்தனைகள் உடைந்து போகட்டும். இதெல்லாம் நான் அறியாமையில் இருக்கிற காலத்துல செஞ்சது, என்னுடைய முற்பிதாக்கள் அறியாமையில செஞ்சாங்க. ஆனால் நான் இனிமேல் இந்த தாக்கங்கள் என் வாழ்க்கையில் வருவதற்கு நான் அனுமதிக்க போவது இல்லை. I will not allow these covenants to take over my life. என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு நான் இந்த உடன்படிக்கைகளுக்கு நான் அனுமதி வழங்க போவது இல்லை. என்னுடைய முன்னோர்கள் இந்த விக்கிரகங்களை வணங்கி இருக்கலாம், சர்ப்பங்களை வணங்கி இருக்கலாம், நீர்நிலை ஆவிகளில் இருக்கிற தாக்கங்களை வணங்கி இருக்கலாம். ஆனால் இவற்றின் மூலமாக எனக்குள்ள வந்ததான எல்லா பொருத்தனைகளையும் உடன்படிக்கைகளையோ இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றுகிறேன், வெளியேற்றுகிறேன், வெளியேற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இப்பொழுதே பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்னை முழுவதுமாய் சுத்திகரிப்பதாக என்று சொல்லி கேட்கலாமா? நம்முடைய வலது கரத்தை நம்முடைய தலை மேல வைத்து சொல்லுங்க, Lord, right now Lord, we pray that the fire of the Holy Ghost will flow through our body. எங்கள் சரீரம் முழுவதுமாக பாய்ந்து செல்லட்டும். அப்பா இப்பொழுதே உச்சம் தளர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய அக்கினி எங்களை முழுவதுமாக சுத்திகரிப்பதாக. ஓ இந்த தீமையின் வல்லமைகள் அகற்றப்படுவதாக, இந்த லிவியாத்தானின் வல்லமைகள் அகற்றப்படுவதாக. ஓ இந்த இச்சையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வேறு முதலாய் எங்கள் சரீரங்களை விட்டு வெளியேற்றப்படுவதாக. ரைட் நவ் ஜீசஸ். ஓ பருக்கு ஷட்டேரேனே ஹனேபாலோ, ஓ ருஹோ ஷடலபௌன ஹந்தரியா. இப்பொழுதே பரலோக அக்கினி இறங்கட்டும் அப்பா. அப்பா இந்த நாளில் இணைந்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தை, அவருடைய எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், திசுக்கள், அணுக்கள் முதலாய் பரலோக அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியுடைய சுத்திகரிக்கிற அக்கினி இறங்கி உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்து ஆழமான ஒரு விடுதலை ஏற்படுத்துவதாக. இந்த இச்சைகளிலிருந்து, இந்த அடிமைத்தனங்களிலிருந்து, இந்த பெருமைகளிலிருந்து ஆழமான ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. கட்டப்பட்டிருக்கிற எல்லா சிந்தைகளோ, கட்டப்பட்டிருக்கிற எல்லா மூளை பகுதியோ, கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களோ இப்பொழுதே பரலோக அக்கினியினால் சிதறடிக்கப்படுவதாக. Right now Father, in the name of Jesus, இப்பொழுதே முழுமையான விடுதலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. Hallelujah, 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 hallelujah. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான தாக்கங்களிலேயே நான் இருக்கும்படியாய் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறதான மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், கண்காணிக்கிற ஆவிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறுவதாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நான் இச்சையிலே இருக்கும்படியாய், நான் இந்த பெருமையிலேயே இருக்கும்படியாய், என்னை பார்த்து கொண்டே இருந்து நான் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்படியான காரியங்களை எனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், இந்த கண்காணிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாவதாக. அவைகளுடைய பார்வையிலிருந்து நான் மறைக்கப்படுகிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை மறைத்துக் கொள்ளுகிறது. சொல்லுங்க, என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் மறைச்சிடுறேன். அந்த கண்காணிக்கிற ஆவிகள் இனி என்னை பார்க்க முடியாது. I give myself, I surround myself by the blood of Jesus. I cover myself in the blood of Jesus. இந்த கண்காணிக்கிற வல்லமைகள் என்னை பார்க்க முடியாதபடிக்கு என்னை, என் குடும்பத்தை முழுவதும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் மறைச்சிடுறேன். இந்த வல்லமைகள் என்னை இனி ஒருபோதும் என்னை பார்க்க முடியாமல் போவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எதிராய் கிரியை செய்கிற இந்த நீர்நிலையினுடைய லிவியாத்தானின் ஆவிகளுடைய வல்லமைகள் செயலிழந்து போவதாக. இவைகள் எவ்வளவு பெரிதான கொடிதான சர்ப்பங்களாக இருந்தாலோ அவற்றினுடைய வல்லமைகள் இப்பொழுதே முறிக்கப்படுவதாக. அவைகளுடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. நம்ம சொல்லுவோமா, அப்ப சத்தியத்தை திரித்து பேசுகிறதான லிவியாத்தானின் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் வசனத்தில் வெளிப்படுத்தின சத்தியங்களை, தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை
சத்தியங்களை நாங்கள் கேட்போமே ஒழிய திரித்து பேசுகிற சத்தியங்களுக்கு நாங்கள் விலகி போவது இல்லை. சொல்லுங்க, லிவியாத்தானின் மூலமாக திரித்து பேசுகிறதான சத்தியம், every twisted truth we reject out of our lives. எல்லா புறக்கணிக்கப்பட எல்லா விதமான இந்த திரித்து பேசுகிறதான இந்த சத்தியங்களை கொண்டு வருகிற லிவியாத்தானின் தாக்கங்களை எங்களை விட்டு நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களை விட்டு நாங்கள் வெளியேற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து சத்தியத்தை திரித்து பேசி எங்களை நம்பும்படி எங்களை ஏமாற்றுகிறதான இந்த லிவியாத்தானின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. அடுத்ததாக பார்த்தோம் இல்லையா, தொடர்பை துண்டிக்கக்கூடியது, it destroys communication. ஆகையால சொல்ல போறோம், கணவன் மனைவி உறவுக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்குள்ளாக இந்த தொடர்பை துண்டிக்கக்கூடிய இந்த லிவியாத்தானின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக. சொல்லுவோம், வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. கணவன் மனைவி உறவுல பேச முடியாம அவர்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன், அவர்களுக்குள்ள இருக்கிற தொடர்பை துண்டிக்கிறதான லிவியாத்தானே உன்னை இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறோம். உன்னுடைய தாக்கங்கள் கணவன் மனைவி உறவை விட்டு வெளியேறுவதாக, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை விட்டு வெளியேறுவதாக, உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகளுடைய உறவிலிருந்து இந்த லிவியாத்தானின் தாக்கங்கள் வெளியேறுவதாக. இந்த உறவுகளை சீரழிக்கும்படியாக, உறவுகளை கெடுக்கும்படியாக செயல்படுகிறதான இந்த தொடர்பை கெடுக்கிறதான வல்லமைகள் நிரந்தரமாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு உறவுகளை விட்டு வெளியேறுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், இந்த விசுவாச சேதத்தை ஏற்படுத்துகிறதான லிவியாத்தான், அதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நானும் என்னுடைய பிள்ளைகளுடைய சபை மக்களோ இனிமேலும் விசுவாச சேதத்தை நாங்கள் பார்க்க போவது இல்லை. இந்த லிவியாத்தானின் வல்லமைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து விசுவாச சேதத்தை ஏற்படுத்த போவது இல்லை. We will not walk away from faith. நாங்கள் விசுவாசத்திற்கு துரோகம் செய்ய போவது இல்லை. எங்கள் அழைத்த அழைப்பிலே கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருப்போமே ஒழிய நாங்கள் விசுவாசத்தை விட்டு பின்மாற்றத்திற்கு போவது இல்லை. விசுவாசத்திற்கு நாங்கள் துரோகம் செய்வது இல்லை. இந்த லிவியாத்தானின் ஆவி கொடிதான இந்த காரியங்களை கொண்டு வந்து கப்பர் சேதத்தை, விசுவாச கப்பர் சேதப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது இவற்றினுடைய வல்லமைகள் எங்கள் வாழ்க்கையில் வெட்டப்படுவதாக, இவருடைய தாக்கங்கள் வெட்டப்படுவதாக. இவைகள் எல்லாம் நிரந்தரமாக எங்களை விசுவாசத்தை விட்டு விலகச் செய்கிறதான தாக்கங்கள், லிவியாத்தானின் தாக்கங்கள் நிரந்தரமாக செயலிழந்து போவதாக, நிரந்தரமாக செயலிழந்து போவதாக. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களோ, எங்களுடைய பிள்ளைகளோ, எங்களுடைய குடும்பத்தினரோ, சபை மக்களோ நாங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவது இல்லை. விசுவாச துரோகம் நாங்கள் செய்ய போவது இல்லை. கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாய் இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தில் நாங்கள் வளருவோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பாதையில நாங்கள் நடப்போம். எங்களை வழிவிலகச் செய்கிற இந்த லிவியாத்தானின் எல்லா தாக்கங்களோ நிரந்தரமாக எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் சபையை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக, வெளியேற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொன்னோம் இல்லைங்களா, இந்த லிவியாத்தான் நிமித்தமாய் வருகிற பெருமை. ஆகையினால நம்ம சொல்ல ஜெபிக்க போறோம். நம்முடைய இருதயத்தின் மேல கை வச்சு, உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எல்லா விதமான பெருமையை உண்டு பண்ணுகிறதான, எல்லா மன மேட்டிமை அகந்தையை உண்டு பண்ணுகிற எல்லா லிவியாத்தானின் தாக்கங்களோ இயேசுவின் நாமத்தினால என்னுடைய இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக. நான் எண்ண வேண்டிய விதத்திற்கு, எண்ண வேண்டிய அளவிற்கு மிஞ்சி எண்ண தூண்டுகிற இந்த லிவியாத்தானின் தாக்கம் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய இருதயத்தை பற்றி பிடித்து பெருமையினாலே, மேன்மையினாலே நிரப்பி இருக்கிற இந்த தாக்கங்கள், இந்த லிவியாத்தானின் தாக்கம் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவீராக. ஓ அப்பா, இந்த நாளிலே அப்பா தாழ்மையினாலே நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கர்த்தாவே தாழ்மை நாவியினாலே எங்களுக்கு நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை நாவினால் எங்களை நிரப்புங்க. ஒருபோதும் பெருமை எங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, இந்த லிவியாத்தானின் தாக்கங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு Lord clothe us with humbleness Lord. ஓ தாழ்மையினால எங்களை மூடுவீராக, தாழ்மையினால் எங்களை மூடுவீராக. மாயையான தாழ்மை அல்ல, மாயையான தாழ்மை அல்ல, நீர் விரும்புகிறதான தாழ்மை எங்களிடத்திலே உண்டாகட்டும்.
நீர் விரும்புகிறதான தாழ்மை எங்களிடத்தில் உண்டாகட்டும். நானோ என்னுடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ உண்மையான தேவன் விரும்புகிற தாழ்மையில நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓஹோ, இந்த தாக்கங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் தருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி. நிரந்தரமான விடுதலையை தருகிற தேவன் நீங்க அப்பா, நிரந்தரமான விடுதலையை தருகிற தேவன் நீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே அப்பா, இந்த தாக்கங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிற தேவன் நீங்கப்பா. நாங்கள் வெட்கப்படுவதில்லை. இதுவரை இருந்ததான எல்லா விதமான பெருமையின் வல்லமைகள் எங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு தேவன் விரும்புகிறதான முழுமையான தாழ்மையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.